வணக்கம். இன்னைக்கு வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ நான் வந்து என்னோட எபிசோட் 2ல ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்க என்ன கரன்சிஸ் வாங்கியிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்போ கேட்டிருந்தீங்க. அதுக்காக நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த போர்ட்ஃபோலியோ வந்து இன்னைக்கு என்ன பண்ணுது, நிறைய நம்ம வந்து ட்விட்டர்ல வந்து நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இன்னைக்கு ஒரு கன்சாலிடேட் அப்டேட். ஓரளவுக்கு ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு எல்லா கிரிப்டோஸுமே வந்திருக்கு. நம்ம போஸ்ட் பண்ண செப்டம்பர் மாசத்துலேருந்து இன்னி வரைக்கும் வந்திருக்கு. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். தவிர நான் என்ன புது கிரிப்டோஸ் நான் வாங்கியிருக்கேன், என்ன புது கிரிப்டோஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். இது வந்து அகெயின் நான் வந்து ஒரு நிறைய தடவை இதை நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய வீடியோஸ் வந்து ஒரு லேர்னிங்காக தான். இந்த ப்ராசஸ், அதாவது கிரிப்டோ கரன்சிங்கிற இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எப்படி சேஃபா நம்மளே வாங்கணும், இன்னொருத்தரை நம்பி இன்னொருத்தர்கிட்ட பணத்தை கொடுக்காம நம்மளே எப்படி சேஃபா வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி, ஒரு எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்ம வந்து பணத்தை போட்டு நம்ம வாங்கி நம்ம வச்சு நம்ம அதை வந்து நம்மளே வித்து லாபம் பார்க்கறது எப்படிங்கிற அந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ சீரிஸ். நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது, நான் ஒரு கிரிப்டோ எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ நான் சொல்றத வச்சு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஒர்க் ஆகிற டிப்ஸை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நானே வந்து இதை வந்து ஒரு போன வருஷத்தோட பிகினிங்ல தான் கத்துக்க ஆரம்பிச்சேங்கிறதையும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நான் கத்துக்க ஆரம்பிச்சப்ப வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் நிறைய பேசிக்கா சொல்லி கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுன விஷயங்களை தான் வந்துட்டு நான் என்னோட வீடியோ சீரீஸ்ல நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு லேர்னிங்காகவும் ஒரு ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மட்டும்தான் இந்த வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது வந்து செப்டம்பர் 22 அன்னைக்கு நான் ஷேர் பண்ண என்னுடைய போர்ட்ஃபோலியோ லிஸ்டிங். அதே ஷீட் தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ இதில் வந்து நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன், அன்னைக்கு இருந்த நிலைமையில என்னுடைய டாப் போர்ட்ஃபோலியோ என்ன, நான் ஏன் இந்த காயின்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆப்வியஸ்லி இதில் நிறைய காயின்ஸ் வந்து இன்னுமே என்னுடைய டாப் 10ல தான் இருக்குது. லிங்க் அண்ட் ஜாப் தான் இன்னுமே என்னுடைய டாப் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய ஆல்மோஸ்ட் ஒரு 50%க்கும் மேலே என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த லிங்க் அண்ட் ஜாப்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். தவிர எல்ஆர்சி அண்ட் சிஆர்ஓ பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். அதனால இந்த வீடியோவில் சிஆர்ஓ பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. எக்ஸ்ஆர்பி பற்றியும் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதனால இந்த வீடியோவில் அதை பற்றியும் பேச போகிறது இல்லை. தவிர எக்ஸ்ஆர்பி வந்து 2 வருஷம் முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி தெரியறதுக்கு முன்னாடி வாங்கினது ஹிஸ்டாரிக்கல் ஹோல்டிங் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ சிஆர்ஓ அண்ட் எக்ஸ்ஆர்பி தவிர மிச்ச காயின்ஸ்லாம் பார்ப்போம். இன்னைக்கு என்னுடைய டாப் ஹோல்டிங்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த முடிச்ச உடனே நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இப்போ அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆப்வியஸ்லி அதெல்லாம் எதுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க் அண்ட் ஜாப் வந்து ஒரு ஆரக்கிள் காயின் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஆரக்கிள் அப்படின்னா வந்துட்டு அது என்னங்கிறதையும் சொல்லியிருந்தேன். என்னோட எபிசோட் 1 எபிசோட் 2லாம் அது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எல்ஆர்சி அப்படிங்கிறது லூப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கான்செப்ட். எத்தீரியமோட ஃபீஸை கம்மி பண்றதுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அது ஒரு விஷயம். என்ஜின் காயின் வந்து எப்படி சாம்சங்கால பேக் பண்ணப்பட்டிருக்குங்கிறத சொல்லுது. ஸோ நம்ம காயின்ஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண அந்த டைம்லேருந்து இது வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்மளுடைய எபிசோட் 2 வந்து நம்ம 22 செப்டம்பர் அன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து இன்னி வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிங்க் ஆப் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா காயினுமே வந்துட்டு 100%க்கு மேலே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு இன்னி தேதிக்கு. இன்னி கரண்ட் ப்ரைஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணப்போ கிட்டத்தட்ட £6.60 இருந்துச்சு. ஒரு ₹650 இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஒரு $18 பவுண்ட் இருக்கு, 1800 rupees இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 300%, 270% ஜம்ப் வந்து ஆயிருக்கு. ஸோ நம்ம ஒரு ₹1000 போட்டிருந்தோம்னா இன்னைக்கு ₹2700 இருந்திருக்கும். அன்னைக்கு ப்ரைஸ்ல 22 செப்டம்பர் அன்னைக்கு கரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆப்வியஸ்லி நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருந்தேன். பட் நான் வீடியோ பப்ளிஷ் பண்ண டேட்ல இருந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் வந்து இதை காட்டுறேன், எவ்வளோ வந்து அன்னைக்கு டேட்ல ஒரு வேலை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க டேட் பப்ளிஷ் பண்ண டேட்ல இருந்து நிறைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ஜின் காயின் பாத்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா வந்துட்டு 10 pence ஒரு ₹10 ரேஞ்சில் வந்து நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஒரு ₹30 ரேஞ்சில் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 300% ஜம்ப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா இது புல் மார்க்கெட்டுங்கிறதுனால ஆப்வியஸ்லி எல்லா காயின்ஸுமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கனால நான் சொன்னதுனால தான் அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு இல்லை. நான் சொல்லாத நிறைய காயின்ஸுமே கண்டிப்பாக போயிருக்கு. நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய நல்ல காயின்ஸ், நல்ல வேல்யூ இருக்கிற காயின்ஸ் வந்து இதே மாதிரி தான் பண்ணியிருக்கு. டெஃபினட்டாக நான் வந்து அதை வந்து கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். பட் வேல்யூ இல்லாத காயின்ஸ், நான் ஒரு சில காயின்ஸ் எல்லாம் வந்து என்னுடைய எபிசோட் 6, 7 கூட சொல்லியிருந்தேன், இதெல்லாம் ஃபேக் காயின்ஸ் அப்படின்னு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்கு. அவர் இன்னும் வேல்யூஸ் குறைஞ்சிருக்கு. இந்த புல்ரன்லையும் கூட அதெல்லாம் வந்து பிக்கப்பே ஆகல, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு நிஜமான வேல்யூ இருக்கிற காயினாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நிறைய காயின்ஸ் போல்கா டாட்லாம் கூட வந்து இன்ஃபேக்ட் நிறையவே போயிருக்கு. ஸோ
இதுதான் இதோடைய பேஸ். இப்போ நம்ம வந்து எவ்வளோ தூரம் அது வந்து ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுக்கான பேஸ். இது தவிர வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 22ஆம் தேதி வீடியோ போட்டேன்னா 23ஆம் தேதி அன்னைக்கு லிங்கோட வேல்யூ வந்து இன்னும் கம்மியாச்சு, 600 ரூபாய் இருந்துச்சு. நீங்கள் அந்த பாயிண்ட்ல வாங்கினீங்கன்னா எக்ஸாக்டாக 300% ஜம்ப் இருக்கும். ஒரு சில காயின்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு 1 மாதம் கழிச்சு, ஏன்னா அது வந்து ஒரு பேர் சீசனில் தான் நான் வந்து வீடியோ போட்டேன். அதாவது புல் ரன்ல வந்துட்டு தான் ஜென்ரலாக எல்லாரும் வீடியோஸ் போடுவாங்க. நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த டைமில் பண்ணேன் அப்படின்னா, ஒன்று அந்த கண்டென்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த டைம் ஆச்சு, இன்னொன்று அந்த டைமில் வேல்யூஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு இருந்தது. ஸோ வேல்யூஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கும்போது வீடியோ போடுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, அப்போ வாங்குறவங்களுக்கு புல் ரன்னோட ஒரு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதுனால தான் ஜென்ரலாக எல்லாரும் புல் ரன்ல வீடியோ போடுவாங்க. நான் வந்து ஒரு பேர் டைமில் வந்துட்டு, பேர் டைம் அப்படின்னா வந்துட்டு விலைகள்லாம் கம்மியாக இருக்கிற டைம்னு என்னுடைய ஒப்பீனியன் இருக்கப்போ நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறமும் நிறைய கம்மியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ரூபாய் 50 காசுலாம் போச்சு. ஸோ அந்த டைம்லலாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா காயினுமே, நிறைய காயின்ஸ் வந்து ஒரு 300% மேலே போச்சு. லூப்ரிங் எல்லாம் வந்துட்டு நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 ரூபாய் 9 காசு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு தேதிக்கு 33 ரூபாய் கிட்ட இருக்கிற இன்னைக்கு தேதிக்கு வந்துட்டு ஒரு 370%, ஒரு 4 மடங்கு கிட்ட ஆல்மோஸ்ட் ஜம்ப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய எபிசோட் 2ல நான் சொன்ன விஷயங்கள். எபிசோட் 11ல நான் வந்து நவம்பர் மாதம் அன்னைக்கு ஓகே நான் இதை தவிர நான் வந்து 2 காயின் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேண்ட் அண்ட் FET ஃபெட்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேண்டும் வந்து ஒரு ஆரக்கிள் ப்ரோட்டோகால், ஃபெட்சுங்கிறதும் வந்துட்டு ஒரு நான் அந்த டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நான் நவம்பர் 21 சொல்லியிருந்தேன். அது ரெண்டுமே வந்துட்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம வீடியோ போட்ட டைம்லேருந்து ஒரு 146%, 173% நல்லாவே ஏறி இருக்குன்னு சொல்லலாம். ஃபெட்ச் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 ரூபா 80 காசு இருந்தது, இன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 ரூபாய் 60 பைசா இருக்கு. ஆல்மோஸ்ட் மோர் தென் டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம அதுவும் பீக் பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்க, நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வந்து அதோட லோவஸ்ட் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 200% இருக்கு. கண்டிப்பாக நம்ம வந்து லோவஸ்ட் ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த கிரிப்டோவில் கரெக்டான டைமில் வந்துட்டு அது வேல்யூ வேறுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் வந்து இந்த வீடியோ நான் காட்டுறேன். ஸோ ஆப்வியஸாக நான் இந்த வீடியோஸில் வந்துட்டு அடிக்கடி நான் அப்டேட் பண்ணுறது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் செப்டம்பர் மாதமும் நவம்பர் மாதமும் நான் வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். தவிர அப்பப்போ இந்த காயின் பேஸில் லிஸ்ட் ஆகிற காயின்ஸ் பற்றிலாம் கூட நான் சொல்லியிருந்தேன். GRTங்கிற ஒரு காயின் பற்றி சொல்லியிருந்தேன். GRTங்கிற காயின் வந்து ஆப்வியஸாக என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இப்போ வந்திருக்கு. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நம்ம. தவிர வந்து இப்போது ஐ திங்க் எபிசோட் 15ல வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். காயின் பேஸில் புதுசாக வர காயின்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. தவிர என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் டிசம்பர் மாதம் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு நான் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். ஸோ அந்த ட்வீட்டில் வந்துட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இன்ஜெக்டிவ் அப்படிங்கிற ஒரு புது காயின் பற்றி நான் பேசியிருந்தேன். INJ அப்படிங்கிற ஒரு புது காயின் பற்றி பேசியிருந்தேன். இவங்க வந்து ஷேர் ட்ரேடிங்கை கூட டோக்கனைஸ் பண்ண போகிறாங்க. நிறைய அவங்களுடைய இப்போ டெஸ்ட்நெட் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. டெஸ்ட்நெட் அப்படின்னா இன்னும் அவங்களோட மெயின் நெட் வந்து ரிலீஸ் ஆகலை. பிளாக் செயினோட மெயின் நெட் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதாவது அதர் அவங்களுடைய வேல்யூவோட மெயின் நெட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஒரு டெமோ வெர்ஷன் மாதிரி வச்சுக்கலாமே. அந்த ஸ்டேஜ்லேயே அவங்களோட வேல்யூ வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. அதனால ட்விட்டரில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், நான் வந்து இதை வாங்கியிருக்கேன், நான் ஒரு ஸ்மால் பொசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த பொசிஷன் எடுத்தது ஏன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அந்த டைமில் ஏன் எடுத்தேன், அன்னைக்கு ஏன் சொன்னேன், அன்னைக்கு ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறது. ஸோ நான் வாங்கினப்போ அதோட ப்ரைஸ் நான் அந்த ட்வீட் போட்டப்போ வந்து அதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபாய் இருந்துச்சு, £2.50 இருந்துச்சு. இன்னைக்கு தேதிக்கு அதோடைய விலை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 664 ருபீஸ் இருக்கு. 6.60 கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பவுண்ட்ஸ்ல சொல்றேன். டாலர் வேல்யூல ஆல்மோஸ்ட் ஒரு $8.59 கிட்ட ரீச் ஆயிருக்கு. ஸோ இதை ஏன் நான் இன்னைக்கு வாங்கினேன், அந்த 22 டிசம்பர் அன்னைக்கு நான் ட்வீட் போட்டேன், நான் ஏன் அந்த டைம்ல வாங்கினேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். நான் எப்படி வந்து ஒரு கிரிப்டோ டிசைட் பண்றேன், நான் ரிசர்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு நான் அதை எப்படி எந்த டைம்ல நான் வாங்குறேன், எந்த டைம்ல நான் விற்கிறேன் அப்படிங்கிறதுக்கான நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்க எப்படி டிசைட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து இந்த ஒரு பேஜ். என்ன அப்படின்னா வந்துட்டு நான் வந்து ஒரு டிப்காக வெயிட் பண்ணுவேன். நான் இந்த கிரிப்டோ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இது ஒரு நல்லா பண்ணிட்டு இருக்கு, நல்லா பண்ண போகுது அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா அந்த டைம்ல ஒருவேளை அது ஏறிட்டு இருக்கு அப்படின்னா, என்னோட ட்விட்டர்ல கூட நிறைய தான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி வந்து ஒரு 100% 120% ஜம்ப்ல இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஏறிக்கிட்டே இருக்கும்போது நான் வாங்க மாட்டேன், நான் வந்து ஒரு டிப்புக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா வந்து இந்த டிப் வந்து
எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பையிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அகெயின் இது எல்லாமே என்னுடைய பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பர்சனல் லேர்னிங்ல தான் நான் வந்து இதை சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இது சரின்னு படுது, அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் 100% சரி அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஜட்மெண்ட் கால். ஆப்வியஸா இது வந்து ஒரு ரீட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு மேலே ஏறி இருக்குன்னா அன்னைக்கு வந்து இதோட விலை வந்து இவ்வளவுதான் போயிருக்கணும் அப்படின்னா அது ஒரு ரீட்ரேஸ் ஆகும். அது வந்து ரீட்ரேஸ் சொல்லுவாங்க, டிப்னு சொல்லுவாங்க, எப்படி வேணா சொல்லுவாங்க. பட் இப்போ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ நல்லா போயிட்டு இருக்க ஒரு கிரிப்டோ வந்துட்டு ஒரு டிப் ஆகும். அதுக்கப்புறமா அந்த டிப்புக்கு அப்புறமா வந்து ரீட்ரேஸ்க்கு அப்புறமா அது ஏற ஆரம்பிக்கும். அதோட வேல்யூ வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அது தவிர புல் ரன் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அதெல்லாம் பொறுத்து இருக்கு. அதே மாதிரி இது மாதிரி ஒரு கிரிப்டோ புல் ரன் ஒரு 3 மாதம் இருக்குது, 2 மாதம், ஒரு 3.5 மாதம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து ஒரு எல்லா கிரிப்டோக்குமே வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 3-4 இல்லை ஒரு 6 தடவை 7 தடவை கூட வந்துட்டு இந்த மாதிரி ரீட்ரேசஸ் இருக்கும், கிரிப்டோவுடைய டிப்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ல வந்து நான் டிசைட் பண்ணுவேன், ஓகே இது ஒரு டிப் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணிட்டு ஒரு ஜட்மெண்ட் கால் நான் வந்து வாங்குவேன். ஒருவேளை அது வந்து ஒரு டிப்பா இல்லாமல் இருக்கலாம், ஒரு பெரிய கிராஷாக இருக்கலாம். 2018 நடந்த மாதிரி வந்து இது மாதிரி நிறைய டிப்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல 2018 ஃபெப்ரவரின்னு நினைக்கிறேன், ஒரு பாயிண்ட்ல ஜனவரின்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய கிராஷ் இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிட்காயின்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு $20,000 மீன் ஒரு $18,000 போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு $3,000 மீன் ஒரு அவ்வளோலாம் ரொம்ப கம்மியாக வந்து விழுந்துச்சு. ஸோ பெரிய டிப் இருந்துச்சு, பெரிய கிராஷ் இருந்துச்சு. ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் அந்த கிராஷ் வந்து ரிகவரி ஆகல. 2020 தான் ஓரளவுக்கு ரிகவர் ஆக ஆரம்பிச்சது. நம்ம 2020 நம்ம வீடியோஸ்லாம் போடும்போது தான் அந்த ரெக்கவரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு அறிகுறி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக யாராலையுமே வந்துட்டு நான் இந்த லோயஸ்ட் பாயிண்ட்ல தான் நான் வந்து வாங்கினேன், இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல தான் நான் விற்றேன் அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. நான் உட்பட நானுமே வந்துட்டு இதில் கண்டிப்பாக எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் லோயஸ்ட் பாயிண்ட்ல தான் வாங்கினேன், ஹையஸ்ட் பாயிண்ட்ல தான் சொன்னேன் விற்றேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது போய் அந்த மாதிரி யாருமே பண்ண முடியாது. நான் வந்து உங்களுக்கு லோயஸ்ட் பாயிண்ட் அண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் என்னோட வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த லோவஸ்ட் பாயிண்ட்ல வாங்கினேன் அர்த்தம் இல்லை, அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல விற்றேன்னு அர்த்தம் இல்லை. என்னுடைய நான் வந்து ஒரு விஷயம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க பாயிண்ட்ல நான் என்னைக்கோ ஒரு டைம் வாங்கியிருக்கேன். இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்க ஒரு பாயிண்ட்ல வந்து நான் விற்றுருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இது நான் ஓரளவுக்கு நான் 100% மேலே ப்ராஃபிட் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோல். ஸோ நான் என்னுடைய எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 100%ஆவது வந்து ஒரு கிரிப்டோலேருந்து ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தான் என்னோட எய்மாக இருக்கும். பட் இருந்தாலுமே என்னைக்கு வேணா இந்த 2018 கிராஷ் நடக்கும், 2018 மாதிரி ஒரு கிராஷ் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து நான் என்னோட ட்விட்டரில் சொல்கிற மாதிரி தான் ப்ராஃபிட்ஸை ரியலைஸ் பண்ணுறது எப்பயுமே வந்துட்டு ரொம்ப அவசியம். இல்லைனா நீங்கள் வந்து எல்லாமே பேப்பர் ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். எனக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வருது, பேப்பரில் தான் இருக்குது, திடீர்னு ஒன்றா எல்லாம் விழுந்துருச்சு, எல்லா ப்ராஃபிட்டும் போயிடுச்சு, நான் எதுவுமே விற்கவே இல்லை அப்படின்னா அதனால ஒரு பிரயோஜனமும் யாருக்கும் கிடையாது. இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறது தான் என்னோட எபிசோட் 15 கூட நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஒரு 1 hour வீடியோவில் நான் ரொம்ப டைம் எடுத்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் சினாரியோலேருந்து இந்த மாதிரி ஒரு கிராஷ் ஆகும்போது எப்படி நம்ம ஓரளவுக்காவது ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறதுங்கிறது நான் அதில் சொல்லியிருந்தேன். அந்த சினாரியோஸ் எல்லாம் நான் வந்து ஓரளவுக்கு பண்ணுறதுனால ஒருவேளை இந்த கிராஷ் நடந்தாலும் என்னால் அதை ஹோல்ட் பண்ண முடியும். நான் வந்து ரொம்ப லாஸ்ட்டில் விற்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா யாராவது உங்ககிட்ட லோவஸ்ட் பாயிண்ட்ல உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், ஹையஸ்ட் பாயிண்ட்ல வந்து விற்க முடியும் அப்படின்னா அது வந்து நடக்காத ஒரு விஷயம், யாராலையுமே பண்ண முடியாது. ஸோ அதனால நான் எப்பயுமே அதை ஹையஸ்ட் பாயிண்ட்ல தான் விற்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. நீங்கள் விற்றதுக்கு அப்புறமும் அது ஹையாக போகலாம், உங்களுக்கு வர ப்ராஃபிட்டோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் பண்ணுங்க, ஆர் மேபி திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு டிப் ஒரு ரீட்ரேஸ் இருக்கும்போது திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. பட் நீங்கள் விற்றதுக்கு அப்புறம் அது கண்டிப்பாக போகவே போகாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. கண்டிப்பாக அது போக தான் போகுது, எனக்கு இது போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருங்க. ஸோ இப்போ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இன்ஜெக்டிவ் ப்ரோட்டோகால் எடுத்துப்போம். ஸோ இந்த இன்ஜெக்டிவ் ப்ரோட்டோகால் வந்து நான் 21 22 நான் வந்து இதோட வீடியோ போட்டேன். ஸோ இதோடைய அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஒரு 190 rupeesல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 273 pounds 273 rupees வந்து 16 December அன்னைக்கு போச்சு. இந்த பாயிண்ட்ல தான் வந்து இதோடைய கேஸ் ஸ்டடி நான் பண்ணிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு ஓகே நல்லா பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும், இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். ஒரு 150 rupeesல இருந்து டக்குன்னு ஒரு 270 rupees கிட்ட இன்க்ரீஸ் ஆச்சு. பட் அந்த பாயிண்ட்ல வந்துட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு டிப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு வந்து 20th December அன்னைக்கு தான் நடந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 273 rupees இருந்தது, ஒரு 150லேருந்து 273 rupees போனது.
மறுபடியும் 150க்கு போகாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ஒரு 219 ருபீஸ்க்கு வந்து ட்ராப் ஆச்சு. இன்ஃபேக்ட் நான் 21 டிசம்பர் அன்னைக்கு வாங்கும்போது 214 ருபீஸ்க்கு ட்ராப் ஆச்சு. அந்த பாயிண்ட்ல தான் வந்துட்டு ஓகே இதுதான் என்னுடைய லோவஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நான் டிசைட் பண்ணிட்டு நான் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் 22 டிசம்பர் அன்னைக்கு நான் போட்டப்போ வந்து 250 பாயிண்ட்ஸ் மறுபடியும் ஒரு ஸ்மால் கிளைம் ஆரம்பிச்சிருந்தது. இதுதான் வந்து அந்த டிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, நீங்கள் ப்ரைஸை வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு பாயிண்ட்ல வந்து இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் நடந்திருக்கு. 354 ருபீஸ்க்கு போயிட்டு மறுபடியும் 273 ருபீஸ்க்கு வந்துச்சு. திருப்பியும் வந்து இங்கே ஒரு 357க்கு போயிட்டு மறுபடியும் ஒரு 306 வந்துச்சு. இந்த மாதிரி டிப்ஸ் வந்து அழுதுகிட்டே தான் இருக்கும். பட் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும்போது, இந்த மாதிரி டிப்ஸை வந்து வரும்போது, இந்த மாதிரி ரீட்ரேசஸ் வரும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரீட்ரேசிங் பாயிண்ட், அந்த டிப் பாயிண்ட்ல தான் வந்து நம்ம வாங்கணும். ஸோ இது நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் எந்த பாயிண்ட்ல நீங்கள் வாங்கணும்னு டிசைட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து ஓரளவுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து என்ன டாபிக்ஸ் போடலாம் அப்படின்னு என்னோட லிஸ்ட்டில் இருக்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த லிஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ பை காயின் அப்படிங்கிறத பற்றி நான் முன்னாடி ஒரு தடவை பேசியிருந்தேன். பட் அது வந்து ஷார்டன் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ இப்போ அதோடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு வீடியோ போடணும்னு வச்சிருக்கேன். பினான்ஸோட டீட்டெயில் டெமோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எபிசோட் 15ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஓரளவுக்கு டெமோவும் காட்டியிருந்தேன். பட் டீட்டெயில் டெமோ கேட்டிருக்கீங்க. ஸோ மேபி அது பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். பிட்ரூ பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பிடிஆர் லாக்அப், விஐபி பிகி ப்ரோக்ராம், பவர் பிகி ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது விஐபியில் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு டெமோ பிளான் பண்ணியிருக்கேன். யூஎஸ்டிடி பற்றி பேசணும் அப்படின்னு இருக்கேன். ஒரு வார்னிங்காகவே பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன். டெதரில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் வந்துட்டு அதை ஹோல்ட் பண்ணக்கூடாது ஏன் அப்படிங்கிறதுக்கான வார்னிங் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு வந்து பிளானில் இருக்குது. லூப்ரிங் பற்றி கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ZK ரோல்அப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் கஸ்டோடியல் வாலெட்ஸ் எஸ்பெஷலி வந்துட்டு டெஃபை லிக்விடிட்டி மைனிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். காயின் பேஸோடைய பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன யூகேல பணம் விட்ரா பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. பட் அது ஸ்பெசிஃபிக்காக யூகேக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கேன். XRP தவிர வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸ்சேஞ்சில் இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபீ இல்லாமல் கம்மியாக எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்ட்டு. எக்ஸல்ல மாதிரி சில காயின்ஸ்லாம் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அது ஒரு டெமோவாக காட்டினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு அது ஒரு டாபிக் யோசிச்சுட்டு இருக்கேன். டாப் 5 இன்வெஸ்டிங் ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பேசினது தான். பட் ஒரு கன்சல்டேட் பண்ணி ஒரு சில விஷயங்களை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி வந்து ஒரு டாப் 5 இன்வெஸ்டிங் டிப்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சிக்கு சொல்லணும், ஸ்பெசிஃபிக்காக கிரிப்டோ கரன்சிக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இதை பண்ணணும், இந்த டாப் 5 டிப்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை மேபி நான் ஒரு போல் மாதிரி நான் போடுறேன் யூடியூப்ல. இதில் உங்களுக்கு என்ன ஆர்டரில் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஓட் பண்ணுங்கள். எதுக்கு வந்து ஜாஸ்தி ஓட்டு வருதோ மேபி நான் அதை வந்து அடுத்தடுத்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது, நிறைய டைம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு கண்டென்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண டைம் ஆகுது. என்னுடைய அடுத்த கண்டென்ட் என்னன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரையாரிட்டைசேஷன் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த போல் போடுறேன், அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணி நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் ஷெட்யூல் பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ், பாய்.